ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான சரிபோதா சனிவரம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழில் இந்த படம் சூர்யா சாட்டர்டே அப்படின்ற பேரில் வெளியாயிருக்கு. மல்டி லாங்குவேஜஸில் வெளியான ஒரு தரமான த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோனால சின்ன வயசுல இருந்தே தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால எல்லாரையுமே போட்டு அடி அடி நடிக்கிறாருங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோடைய அம்மா பையனை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. அதனால ஹீரோட வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம், அதனால இவர் சந்திக்கக்கூடிய விளைவுகள் தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒரு வித்தியாசமான படம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேர் சூர்யாங்க. எல்லாரோட கதையுமே அம்மா கிட்ட இருந்து தான் தொடங்கும் அப்படின்ட்டு நம்ம கிட்ட அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோட வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அம்மா, அப்பா, ஹீரோ, அப்புறம் ஹீரோடைய அக்காங்க. ராத்திரி தூங்கும்போது ஹீரோடைய அம்மா அப்பா ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அவங்க எதை நினைச்சு கவலைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோடைய அம்மா கொஞ்ச நாள்ல இறந்து போறாங்க. அவங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுங்க. ஹீரோடைய அம்மா இறந்து போயிடுவாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி இது வரைக்கும் ஹீரோ கிட்டையும் ஹீரோடைய அக்கா கிட்டையும் ஷேர் பண்ண கிடையாது. ஹீரோடைய அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயம் பசங்களோட எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ஹீரோடைய அப்பா சொல்றாரு. பொண்ணை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா பையன் தான் ரொம்ப கோவக்காரனா இருக்கிறான், எல்லாரையுமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இன்னைக்கு கூட கோவப்பட்டு ஒருத்தனை அடிச்சுட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அப்படின்னு சொல்ல, நான் இறக்குறதுக்குள்ள இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதை பத்தி நான் அவன்கிட்ட பேசுறேன், எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அம்மா சொல்றாங்க. இப்ப ஹீரோடைய மாமா இருக்கிறார் இல்லையா, அவரு பயங்கரமான குடிகாரருங்க. அவரு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஹீரோட அத்தையை போட்டு அடி அடி நடிக்கிறது. அத்தைக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க. அந்த பொண்ணு பேரு கல்லு. கல்லுனா ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கல்லுக்கு நம்ம ஹீரோ சுத்தமா பிடிக்காது. காரணம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் அடிதடி பஞ்சாயத்துன்னு சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால கல்லுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. ஒவ்வொரு முறை ஹீரோ சண்டைக்கு போகும்போதும் கல்லு தான் வந்து இடையில போது தடுத்து வைப்பாங்க. ஆனா ஹீரோடைய மாமா பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் குடிச்சுப்புட்டு வந்து வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதனால அத்தையும் அத்தை பொண்ணு கல்லும் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோடைய அம்மா சொந்த தம்பின்னு கூட பார்க்காம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வழக்கெல்லாம் இல்லை இல்லையா. எப்படியும் மாமா திரும்ப வந்துருவாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் குடிப்பாரு, அத்தையும் அத்தை பொண்ணையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை காணணும் அப்படின்றதுக்காக அத்தையும் அத்தை பொண்ணையும் நம்ம ஹீரோடைய அம்மா வெளியூருக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. அங்க போய் நீங்க நிம்மதியா வாழுங்க, இவன் திருந்தவும் மாட்டான், உங்களை வச்சு காப்பாற்றவும் மாட்டான், அதனால வெளியூர்ல போய் எங்கேயாவது நிம்மதியா வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அத்தையும் அத்தை பொண்ணையும் ஹீரோடைய அம்மா அமுச்சு வச்சுட்டாங்க. இப்ப ஜெயில இருந்து வெளியில வந்த ஹீரோடைய மாமா வீட்டு வாசல்ல நின்று குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காரு. என் பொண்டாட்டி புள்ள எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோடைய அம்மா எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோடைய அம்மாவை பாத்தீங்கன்னா ஹீரோடைய மாமா அசிங்க அசிங்கமா வாசல்ல நின்று கெட்ட வாரத்துல திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அப்ப கூட ஹீரோடைய அப்பா, சரி அவன் பொண்டாட்டி புள்ள எங்க இருக்குன்னு நீயே சொல்லிடலாம்ல அப்படிங்கும் போது, உண்மையிலேயே எனக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் ஹீரோடைய அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டே வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோவை வீட்டுக்குள்ள காணுங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அடிதடி பண்ணாரு பிரச்சனை பண்ணாருன்னு ஹீரோயின் காதால தான் கேட்டிருக்காங்களே தவிர நேர்ல பார்த்ததுல முறையா நேர்ல பாக்குறாங்க. ஹீரோ அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்டையை தூக்கிட்டு தன்னோட மாமாவுடைய மண்டையை புழகிறதுக்காக துரத்திக்கிட்டே ஓடுறாருங்க. ஆனா மாமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இதை ஹீரோவும் ஹீரோடைய அம்மாவும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இத்தினூண்டு பையனுக்கு இவ்வளவு கோவம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ஹீரோ பீச்சு கூட்டிட்டு போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஏன்டா இவ்வளவு கோவம் வருது, சரி கோவம் வந்தாலே அடிதடி தான் ஒரு தீர்வா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலமா, எனக்கு ஒருத்தவங்க மேல கோவம் வந்துச்சுன்னா அவங்கள போட்டு அடிக்கணும்னு தான் தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, கோவப்படணும்டா, கோவப்படுறதுல தப்பே கிடையாது, எல்லாரும் கோவப்பட்டு தான் ஆகணும், ஆனா நாம படுற கோவத்துக்கு மரியாதை இருக்கணும், அடிக்கடி கோவப்பட்டா அந்த கோவத்துக்கு மரியாதை இல்லாம போயிடும், நீ படுற கோவத்துல அர்த்தமே இல்லடா, முக்காவாசி அர்த்தமே இல்லாத கோவத்துக்கு தான் சண்டைக்கு போற, காவாசி உன் பக்கம் நியாயம் இருக்கலாம், ஆனா முக்காவாசி நீ அர்த்தமே இல்லாத கோவத்துக்கு சண்டை போடுறதுனால உன்னோட கோவத்துக்கு வேல்யூவே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்ல, இப்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னமா பண்றது அப்படிங்கும் போது, இங்க வா நான் வந்து உனக்கு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை யாரெல்லாம் கோவப்படுத்துறாங்களோ அவங்களோட பேர் எழுதி வச்சுக்கோ, மறுபடியும் யோசனை பண்ணு, அவங்க மேல நம்ம கோவப்படுறதுல நியாயம் இருக்கான்ட்டு, சப்போஸ் நியாயம் இல்லைன்னா விட்டுரு, ஆனா அதை தாண்டி உனக்கு கோவம் இருந்ததுன்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நாளை வாரத்துல ஒரு நாளை உனக்காக எடுத்துக்கோ அந்த கோவத்தை காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்ல, சரிமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுக்கிறாருங்க. செவுத்துல சண்டேல இருந்து மண்டே வரைக்கும் எழுதி வச்சுக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து ஹீரோவை கடுப்பேத்துறாங்களோ அந்த கதையெல்லாம் ஹீரோ தன்னோட அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது, இதெல்லாம் அர்த்தமே இல்லடா, இதுக்கெல்லாம் யாராவது ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேயும் நம்ம ஹீரோடைய அம்மா அடிச்சுட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா நாள்லயுமே ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சுட்டீங்க, எந்த நாள்ல தாமா நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்க, சாட்டர்டே மட்டும் பெண்டிங் இருக்குதுங்க. அப்ப கூட ஹீரோடைய அப்பா வந்து சொல்றாரு, எதுக்கு இப்படி செவுத்துல வார நாட்களை எல்லாம் எழுதி அவனுக்கு டீச் பண்ணிட்டு இருக்க, செவுலயே 2 அறை விட்டு ஒழுங்கா கோவப்படக்கூடாதுன்னு சொன்னா கோவப்பட மாட்டான் அப்படிங்கும் போது, இல்ல
பொறுமையாக சொல்லி தரதுல மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஹீரோடைய அம்மா ஹீரோட கோவத்தை குறைக்கிறதுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கூட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, உன் கோவம் நியாயமாக இருந்துச்சுன்னா நான் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன், அந்த டே உனக்கு தாண்டா அப்படின்ட்டு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்போது குடும்பத்தினர்கள் எல்லோருமே அழுதுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய மாமா வந்து, நீ எப்படி சாவலாம், என் பொண்டாட்டி பிள்ளையே எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க, எங்கே வச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கெட்ட வாரத்தில் திட்டினதோட மட்டும் இல்லாமல் செருப்பை தூக்கி வீசி இருக்கிறாருங்க. அந்த செருப்பு ஹீரோடைய அம்மா டெட் பாடி மேலேயே வந்து விழுந்திருக்குது. அப்போ ஹீரோடைய அப்பா சடனாக ரியாக்ட் பண்ணி சண்டைக்கு போயிடுவாருங்க. ஆனால் ஹீரோ மட்டும் சைலண்டாக உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, அம்மாவோடைய முகத்தையெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோடைய மாமா பேசினதெல்லாம் ஹீரோக்கு பயங்கர கோவத்தை கிரியேட் பண்ணியிருக்கும். அம்மா எனக்கு கோவம் வருது, இப்போ என்ன பண்ணுறதுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோடைய அம்மா எதுவுமே பேசாமல் இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு ஞாபகம் வரும், உன் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டா, அந்த டே உன்னோட டே அப்படின்னு சொல்ல அது சாட்டர்டேவாக இருக்கும், அம்மா எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம கோவம் நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை தூக்கிட்டு ஹீரோ தன்னோட மாமாவை ஓட ஓட அடிச்சு விரட்டுறாருங்க. அங்கே கட் பண்ண இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். நம்ம ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு ரெடியாகி யாரோ ஒருத்தங்களை மீட் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. அங்கே ஒரு லேடியை போய் மீட் பண்ணுறாங்க. அந்த லேடி கிட்ட ஹீரோடைய மொத்த கதையும் ஷேர் பண்ணும்போது அந்த லேடி கேட்குறாங்க, சரி சின்ன வயசுல தான் ஹீரோ இந்த மாதிரி இருந்தான், இப்போ எல்லாம் சரியாயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, அதாங்க இல்லை, அவங்க அம்மா சாட்டர்டே உன்னோடதே அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு வாரத்தில் எல்லா நாளும் அமைதியாக இருக்கிறான், ஆனால் சாட்டர்டே மட்டும் சைக்கோவாக மாறிடுறான். வாரத்தில் 6 நாட்கள் யார் யாரெல்லாம் இவனை கஷ்டப்படுத்தினாங்களோ கோவப்படுத்தினாங்களோ அவங்களோட பேர்லாம் எழுதி வச்சுக்கிறான். வார இறுதியில் அவங்களோட பேர்லாம் திரும்ப பார்க்குறான். அவங்க மேலே கோவம் குறைஞ்சிருச்சுன்னா விட்டுறான். ஆனால் கோவம் குறையவே இல்லை அப்படின்னா சாட்டர்டே அன்னைக்கு தேடி போய் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கூட ஒரு சேட்டை அடிக்கிறதுக்காக ஹீரோ கிளம்பி போறாருங்க. அந்த சேட்டை நம்ம ஹீரோ எதனால் அடிக்கிறாரு அப்படின்றதுக்கான காரணத்தை இப்போ நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோ ஒரு டீ கடையில் வந்து உட்கார்றாருங்க. அந்த டீ கடையில் வேலை பார்க்குற பையனுடைய தலையில் காயமாக இருக்குது. ஓனர் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, சேட்டு தான் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சேட்டு கிட்ட வச்சுக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்றது, அந்த சேட்டுக்கும் இதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஓனரும் அந்த பையனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், எல்லோரும் கருணை பார்க்குறீங்க ஆனால் யாரும் அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போகிறான். டக்குன்னு ஹீரோ அந்த பையனோட கையை பிடிச்சி அந்த சேட்டு எங்கே இருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த சேட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு இவங்க போகிறாங்க. அந்த சேட்டை மீட் பண்ணி நம்ம ஹீரோ பேசுகிறாருங்க. ஆக்சுவலாக இந்த பையன் மேலே தப்பு இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது, ஆனாலும் நீங்கள் இந்த பையனை அடிச்சிருக்க கூடாது, இந்த பையன்ட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், இந்த பையன் அந்த மாதிரி பண்ணதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும்போது, சரி சொல்கிற காரணத்தை அப்படின்னு இந்த சேட்டு கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறான், அந்த பையனோட அப்பாவுக்கு வேலைக்கு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போய் ட்ரெயினில் ஏறி இருக்கிறாரு. அப்போ ஆக்சிடென்ட் ஆகி இவர் இறந்து போயிட்டாருங்க. இவங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா இவரோட லெவலே வேற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பையன் எப்போ எங்கே கிளாக்கை பார்த்தாலும் கரெக்ட் டைமில் இருந்து ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருவானா. ஸோ இது வந்து இவனுடைய ஆக்டிவிட்டியாகவே மாறிடுச்சுங்க. ஸோ அதனால தான் இந்த சேட்டு கோவப்பட்டு அடிச்சிருந்திருக்கிறாரு. சேட்டு டைம் பார்த்துட்டு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காப்ல. 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டான், இவன் வேலை வெட்டி இல்லாதவன் அப்படின்ற மாதிரி கிளைண்ட்டு கிண்டல் பண்ணியிருப்பாங்க போல. அது இந்த சேட்டுக்கு கோவத்தை கிரியேட் பண்ணிருச்சு. அதனால டைம் மாற்றி வச்சவன் எவன் அப்படின்னு கேட்டு இந்த பையனை போட்டு அடி நடிச்சிருந்திருக்கிறாருங்க. சரி இவ்வளோ தூரம் இவனுக்காக சப்போர்ட் பண்ணி வந்து பேசுறியே, இவனுக்கும் உனக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்க, எனக்கே இவனுக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது, ஆனால் இவனை அடிச்சிருக்கீங்க அது தப்பு, அதனால இவன் ஏன் ஆளு, இனிமேல் இவன் மேலே கையை வச்சிங்கன்னா நான் வருவேன், நீங்கள் வந்துட்டா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டு அந்த பையனை போட்டு அடிக்கிறாருங்க. அதே சமயம் ஹீரோவையும் போட்டு அடிச்சு இந்த வாட்டி வான் பண்ணி விடுறேன், அடுத்த வாட்டி கண்ணையே நோண்டிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அமுச்சு வைக்கிறாரு. ஹீரோ ரியாக்ட் பண்ண கிடையாதுங்க. காரணம் என்னன்னா இன்னைக்கு சாட்டர்டே கிடையாது, சரி விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன்ட்ட அட்வைஸ் பண்ணி அமுச்சு வச்சுட்டு சாட்டர்டே அன்னைக்கு திரும்பவும் இந்த இடத்துக்கு வராருங்க. வந்து இந்த சேட்டுவையும் சேட்டுவோட அடியாட்களையும் போட்டு உலன்னு பொழக்கிறாருங்க. இந்த சேட்டுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏண்டா இப்படி நீ அடிப்பேனா அன்னைக்கே நீ அட்டாக் பண்ணியிருக்கலாம் இல்லையா, அன்னைக்கு அமைதியாக போயிட்டு இன்னைக்கு எதுக்காடா வந்து அடிக்கிற அப்படின்ற மாதிரி இந்த சேட்டு கேட்குறாருங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோ இந்த சேட்டோட அடியாட்களை பிரித்து வீசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இந்த சேட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே செம்ம காண்டாகிறாருங்க. அங்கே கட் பண்ணா இப்போ இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோடைய அப்பா அந்த லேடி கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா. அந்த லேடி கேட்குறாங்க, அப்போ உங்கள் பையன் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறது இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, வேலை விஷயத்துலலாம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவன் பாட்டுக்கு வேலைக்கு போய் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இதில் பிரச்சனை என்னன்னா, தான் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை தான் பிரச்சனையாக நினச்சிக்கிறான். அந்த பிரச்சனையை மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு வார இறுதியில் சாட்டர்டே போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துடுறான். அந்த வகையில் அந்த டீ கடையில் வேலை பார்த்த பையனுடைய பிரச்சனையை தான் பிரச்சனையாக நினச்சி அந்த சேட்டு கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்ததுனால அந்த சேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி விட்றது. இவங்க 2 பேருக்குள்ள அடிதடி பஞ்சாயத்து வருது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீரோவே ஒரு ரூல்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காருங்க. சாட்டர்டே ஒருத்தனை அடிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த நாளில் ஹீரோனால அடிக்க முடியலன்னா அந்த நபரை திரும்ப அடிக்கவே மாட்டார், அவர் லைன்லேயே போக மாட்டார். அந்த வகையில் இந்த சேட்டுவை அடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக அந்த சாட்டர்டே முடிஞ்சு 12 மணி அலாரம் அடிச்சிருது. அதனால் அந்த சேட்டுவை அடிக்கிறதே இல்லை, நிப்பாட்டிட்டாரு. ஆனால் சேட்டுவோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா விடுறதா இல்லை, ஹீரோவை தொடர்ந்து
தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலாவது இந்த பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்னு அதுக்கும் முயற்சி எடுத்தோன்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு பொண்ணு பார்க்கலான்னு முடிவு பண்ணா. ஆனால் ஹீரோ சின்ன வயசில் அவரோட அத்தை பொண்ணை லவ் பண்ணார் இல்லையா, ஒன் சைடா, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பொண்ணு இப்போ இங்கே இருக்கான்லாம் தெரிலடா, அவளுக்கு கல்யாணம்லாம் ஆயிருக்கும் அப்படிங்கும்போது சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. சரி, பையனோட மைண்ட் எப்படியாவது மாற்றணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணமாய் குழந்தையே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட போய் சொல்லி நடிக்க வச்சிருவாங்க. சரி, கல்லுக்கு கல்யாணமாய் குழந்தையே இருக்குது, நம்ம தான் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடணும் போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த ஒரு கல்லோட நினப்புல இருந்து வெளியே வரலாம்னு நினைக்கிறாருங்க. ஆனால் ஹீரோட அப்பா கூட்டிட்டு வந்து இவதான்ப்பா நீ சின்ன வயசுல லவ் பண்ண கல்லு அப்படின்னு காமிச்சார் இல்லையா, அது உண்மையான கல்லுவே கிடையாது, அது ஹீரோக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இன்னொரு பெரிய பிரச்சனையை பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுதான் ஹீரோடைய அக்கா கல்யாணம். ஹீரோடைய அக்கா கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும் அப்படின்றாங்க. ஆனால் ஹீரோடைய அக்கா என்னுடைய அம்மா ட்ரெஸ்ஸை தான் போடுவேன்னு அடம்பிடிச்சு கடைசியில் அம்மா ட்ரெஸ்ஸையே போட்டுட்டாங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி வாய் பேசிடுறாங்க, இறந்து போன லேடியோட ட்ரெஸ்ஸை போடணுமா அப்படின்ட்டு கொஞ்சம் ஷார்ப்பான வார்த்தையை பயன்படுத்தி பேசிடுறாங்க. இது வந்து ஹீரோட காதில் விழுந்துருதுங்க. ஆனால் அமைதியாக இருந்துடுறாரு. சாட்டர்டே வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாருங்க. சாட்டர்டே வந்துருச்சு. நம்ம ஹீரோடைய அக்கா மாமனார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள போட்டு அந்த ஃபங்க்ஷன்லேயே ஹீரோ உரின்னு உரிச்சிடுறாரு. இதனால பெரிய பஞ்சாயத்தாகி ஹீரோடைய அக்கா பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கும் போக முடியாமல் பொண்ணு வீட்டுக்கும் போக முடியாமல் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஹீரோடைய அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்டலாம் பேசி சமாதானப்படுத்தி கடைசியில் மாப்பிள்ளையும் நம்ம ஹீரோடைய அக்காவும் ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைங்க. இந்த ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை திருத்தவே முடியாதுன்னு ஹீரோடைய அப்பா முடிவு பண்ணிட்டாருங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஹீரோ யாரை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு நினைக்கிறாரோ அவங்களோட அட்ரஸுக்கு முன்கூட்டியே ஹீரோடைய அப்பா போயிட்டு நீங்கள் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு வந்துருவாருங்க. இப்போ இந்த கதையெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த லேடி கேட்க, ஆக்சுவலாக அவனோட டைரியில் உங்கள் புருஷனுடைய பேரை தான் இந்த வாரம் அட்டாக் பண்ண போகிறதா எழுதி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்ல என்ன ரீசன் அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த லேடியோட புருஷன் அக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அங்கே ஒரு பொண்ணு கிட்ட அத்துமீறல ஈடுபட்டிருக்கிறான். அக்கா பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பி இருக்கிறாங்க. அப்படி நீ கம்ப்ளைண்ட் பண்ணினா அந்த பொண்ணோட பேர் தான் டேமேஜ் ஆகும் அப்படின்னு அக்காவையும் மிரட்டி இருக்கிறான். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. இவனுடைய பேரை ஹீரோ எழுதி வச்சிருக்கிறாருங்க. சாட்டர்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேராக இவனை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுத்து இவனை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இவனை போட்டு பொலன்னு பொழந்துட்டு அந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனோட பேர் சார்லா தாங்க. ஸ்டேஷனில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃபர் லெட்டரோட அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அந்த லெட்டரை பார்த்துட்டு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்துருவார், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லஞ்ச் டைமும் வருது, இன்ஸ்பெக்டர் வர கிடையாது. அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவர் ரொம்ப மோசமான ரக்குடான ஒரு ஆள். ஒரு வாட்டி இன்ஸ்பெக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னே நினைக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அவருடைய அசிஸ்டன்ட் சுப்போவை கூப்பிட்டுட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு நபரை கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடி வாங்கிட்டு இருக்கிற நபருடைய பேர் கோவர்தனுங்க. இன்ஸ்பெக்டருடைய பேரு தயானந்த். இவருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாருங்க. அண்ணனுடைய பேரு கூரானந்த். இவரு பாத்தீங்கன்னா அரசியல் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபரு, கொஞ்சம் பணக்காரன்னு கூட சொல்லலாம். இந்த கூரானந்த ஒருத்தன் கொல்றதுக்கு ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு அவனை கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நபர் சொல்றாரு, ஒருத்தவங்களை கொல்றதுக்கு வந்தா நான் தடுத்தேன், கடைசியில நான் தான் கொல்ல வந்தேன்னு என்ன பிடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டர் கோவர்தன் அப்படின்ற ஒரு நபரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா. யார் இந்த கோவர்தன் அப்படின்னா இந்த கூரானந்தோடைய ஆடிட்டருங்க. ஆக்சுவலாக இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த கூரானந்தும் அண்ணன் தம்பிங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்குது. இந்த இன்ஸ்பெக்டருடைய சொத்தை ஃபுல்லாகவே அண்ணனே ஆக்குப்பை பண்ணிட்டு போயிட்டான். ஸோ அண்ணன் கிட்ட இருந்து திரும்ப அந்த சொத்துக்களை எல்லாம் ஆட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டரை பிடிச்சி அடிச்சு மிரட்டினா ஆடிட்டர் மூலமாக எல்லா உண்மையும் தெரிஞ்சு வந்துடும் அப்படின்னு பயந்துட்டு அவனே இந்த சொத்தெல்லாம் சைன் போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆடிட்டரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கூரானந்து கால் பண்ணவே இல்லை. அதனால இவன் வேஸ்ட்டு, இவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சுப்பு ரிலீஸ் பண்ணி விட்டுறாருங்க. ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த கூரானந்து கிட்ட இருந்து கால் வருது, என்னோட ஆடிட்டர் எதுவும் பண்ணிடாத, நீ கேட்கறத நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆடிட்டர் தான் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்களே. ஆடிட்டர் இருந்தால் தானே ஆடிட்டரை பணைய கைதியாக வச்சு அந்த சொத்தை வாங்க முடியும். இப்போ பயங்கரமாக சொதப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் டென்ஷனில் இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த கூரானந்து ஒரு நபரை போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த நபர் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இவரை காப்பாற்ற வந்தவர் தான். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் என்னோட ஜட்ஜ்மெண்ட் இப்படி தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அடித்த அந்த நபரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் இல்லையா, நேராக ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமத்தில் ரேண்டமான ஒரு ஆளை பிடிச்சி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரும் பார்க்குறாங்க. இதுக்காக இப்படி இவ்வளோ கோவத்தோடு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, எப்பப்பெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டருக்கு தன்னோட அண்ணன் மேலே பயங்கர கோவம் வருதோ அந்த கோவத்தை இந்த மாதிரி இந்த கிராம மக்கள் கிட்ட தான் காட்டுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் மற்றும் கூரானந்துக்கு இடையே நலத்தகராறு காரணமாக கேஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் காணோம், எங்கே போனாருன்னு பார்த்தா அங்கே ஒருத்தனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு
எதுக்கு சார் அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வாஷ்ரூமுக்கு என்கிட்ட வழி கேட்குறான், நான் வாஷ்ரூமுக்கு வழி சொல்கிற நிலைமையிலையா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் விஷயம் தெரிய வருது, இந்த கூரானந்த் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த கோர்ட்டு கேஸில் ஜெயிச்சிட்டாருங்க. மறுபடியும் தன்னோட அண்ணன் மேலே பயங்கர கோவம் வருது. அந்த கிராமத்தை சார்ந்த ரேண்டமான ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து செல்லில் வச்சு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எனக்கு கல்லு நினப்பாவே இருக்குது அப்படிங்கும்போது, கல்லுக்கு தான் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குல்ல, மூவ் ஆன் பண்ணிட்டு போட அப்படிங்கும்போது, என் கல்லுக்கு டிவோர்ஸ் ஆகாதா என்ன அப்படிங்கும்போது, அவங்க செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நீ தான் அவளை நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அப்பா திட்டுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோனோட வீட்டில் ஹீரோனுடைய அம்மாவும் ஹீரோனு மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்பதான் கைஸ் விஷயமே தெரிய வருது, ஹீரோவோடைய கல்லு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஸோ சின்ன வயசுல அவங்க அப்பாவுக்கு பயந்து இவங்க இந்த ஊருக்கு வந்து ஐடென்டிட்டியே சேஞ்ச் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஹீரோனுடைய அம்மாக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனால் ஹீரோ எங்க இருக்கிறாருன்ற எந்த ஒரு டீட்டெயிலும் ஹீரோனுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே அவன் ரவுடித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தவன் இப்போவும் அப்படிதான் இருப்பான், எனக்கு அப்படிப்பட்ட பையன்லாம் வேண்டாம், வயலன்ஸ்க்கு ஸ்பெல்லிங்கே தெரியாத ஒரு பையன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வழக்கம் போல ஸ்டேஷனுக்கு போறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சு ஒருத்தனை செல்லுக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்களே, அவன் தண்ணின்னு கேட்குறான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் தண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை வாங்காம அவன் பயந்து போறான். என்னடான்னு பார்த்தா ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டாருங்க. அவரு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் நியூ ஜாயினி அப்படின்னு சொல்லி லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நீ போட்டிருக்கிற பெர்ஃப்யூம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற சுப்பு கிட்ட இவள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டேஷன்ல அவருடைய பர்மிஷன் இல்லாம எதுவுமே பண்ணக்கூடாது. சரி, எதுக்காக இந்த கிராம மக்களை இந்த இன்ஸ்பெக்டர் டார்கெட் பண்றாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கிராம மக்களுடைய முன்னோர்கள் வந்து திருட்டு வேலையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஜென்ரேஷன் மாதிரி இப்போ ப்ராப்பரான தொழில் பண்ணி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கெட்ட பேரு இந்த கிராமத்துக்கு இருக்குது. ஸோ அதை அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் இந்த கிராமத்தை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாருங்க. ஸோ இந்த கிராமத்தை இவர் வெறுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம இன்ஸ்பெக்டரோடைய அண்ணன் எலெக்ஷனில் நின்று வின் பண்ணாரு, இந்த ஊருக்காரங்க தான் வந்து வின் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் தன்னோட அண்ணன் மேலே கோவம் வருதோ அப்பப்பெல்லாம் அந்த கிராம மக்களை தூக்கிட்டு வந்து போட்டு அடி நடிக்கிறது. இந்த கிராம மக்கள் மேலேயும் ஒரு தப்பான ஒரு கெட்ட பேர் இருக்கிறதுனால கிராம மக்களும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு பயந்து தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ செல்லுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த நபருடைய மனைவியும் பொண்ணும் ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனுக்குள்ள வந்து பேச மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து பயம். அட்லீஸ்ட் இந்த இன்ஸ்பெக்டர் போகும்போது வரும்போதும் இந்த லேடியோட பொண்ணையும் பார்த்தா கணவனை கொஞ்சமா அடிப்பாங்க அப்படின்ற ஒரு அற்ப ஆசையில தான் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோயின் கிட்ட சொல்ல, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த நபரோட வீட்டுக்கு போயிட்டு, உங்க புருஷன் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, நீங்க சாப்பாடு கட்டி கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராம மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இவங்களால எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட முடியும், ஏதோ முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்றாங்க. இப்போ ஸ்டேஷன்ல இருந்து எல்லாருமே ஒரு ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்த ஒரு ஆண்டியோட கார்ல இடிச்சிருவாரு. இவர் சாரி சொல்லுவாரு. ஆனா அந்த ஆண்டி சென்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் காரை விட்டு இறங்கி வந்து அந்த ஆண்டியை பார்த்து முறைப்பாரு, என்ன கேட்ட சென்ஸ் இல்லையான்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை திரும்ப ரிவர்ஸ்ல எடுத்து அந்த ஆண்டியோட காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணுவாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவரோட பைக்கில் இருக்கக்கூடிய பெட்ரோலை பிடிச்சிட்டு வந்து அந்த காருக்கு கீழே ஊற்றி விட்டுட்டு, சார் உங்கள் வண்டியிலேருந்து பெட்ரோல் லீக் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் விட்டா பேர்ன் ஆகி ஃபயர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இந்த இன்ஸ்பெக்டர் அப்படியே முறைச்சிட்டே கீழே பார்த்தா உண்மையிலேயே பெட்ரோல் லீக் ஆயிருக்குது. ஆனால் அந்த வாட்டர் பாட்டிலோட மூடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கால் கிட்ட விழும், ஹீரோயின் மறைச்சிருவாங்க. உடனே இந்த இன்ஸ்பெக்டர் இந்த ஆண்டி கிட்ட போயிட்டு, ஆண்டி சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவரோட பைக் கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவரோட பைக்கில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோலும் லீக் ஆயிருக்கு அப்படின்ட்டு. உடனே பைக்கை தூக்கிட்டு அப்படியே தள்ளிட்டே வருவார். பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் வருவாங்க. ஸோ சரியான நேரத்தில் நம்ம ஹீரோ இந்த மாதிரி வந்து ஆக்ட் பண்ணதுனால தான் இந்த இன்ஸ்பெக்டர்னால நடந்த பெரிய சேதாரத்தை தடுக்க முடிஞ்சுது அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பெட்ரோல் இல்லையா, நான் ஹெல்ப் பண்ணுற வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பெட்ரோல் வாங்குறதுக்காக போவாங்க. ஸோ பாட்டில் இருக்காது, அதனால இவங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாட்டில் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. போகிற வழியில் ஹீரோனுடைய வண்டியும் நின்று போயிருங்க. பார்த்தா அந்த வண்டியிலையும் பெட்ரோல் இல்லை. இன்னொரு பாட்டிலும் வாங்கிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்து 2 பேரும் கிளம்பி போவாங்க. ஸோ இன்றைக்கி நடந்த விஷயத்த நம்ம ஹீரோ வந்து நோட்டில் எழுதுவார், குறிப்பாக இந்த இன்ஸ்பெக்டரோட பேர். அப்போ ஹீரோ ஞாபகம் வந்து இந்த மாதிரி தன்னோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஃபீலிங் வந்ததா தன்னுடைய அப்பா கிட்ட ஷேர் பண்ணுவாருங்க. ஹீரோயின் கிட்ட பேசும்போது எனக்கு கல்லுக்கிட்ட பேசுகிற மாதிரியே ஃபீல் ஆகுதுப்பா, அதே சமயம் நீங்கள் கல்லுன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு கல்லுக்கிட்ட பேசுகிற மாதிரியே ஃபீல் வரலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வேளை நம்ம ஃபேக் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிருமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய அப்பா பதட்டப்படுறாரு. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு மேலே ஃபீலிங் வந்திருக்கு அப்படின்னு ஹீரோடைய அப்பாவும் சந்தோஷம் தாங்க படுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேருமே மொபைல் நம்பரை ஷேர் பண்ணிட்டு அடிக்கடி இவங்க 2 பேரும் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க,
சின்ன வயசில் எனக்கு அத்தை பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கணும்னு ஆசை அப்படிங்கும்போது எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு கேட்க, இந்த வயலன்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கே ஸ்பெல்லிங் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வயலன்ஸில் டபுள் எஸ் வருமா ஒரு எஸ் வருமா அப்படின்ற மாதிரி பிக்கப் லைனாக போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோன்னு அந்த இன்னசென்ட்டான கைதிக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இந்த இன்ஸ்பெக்டரோடைய அசிஸ்டன்ட் சுப்பு இருக்கிறார் இல்லையா, அவர் பார்த்து ஹீரோன் அடிச்சிருவாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்து சாட்டர்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுப்புவோட முகத்தை மூடி போட்டு பொலவலன்னு பொழந்துருவாரு. இந்த தகவல் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. என்ன ஒருத்தன் அட்டாக் பண்ணுறான், டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை கண்டுபிடிச்சு ஒருத்தன் சனிக்கிழமை அடிக்கிறான். அந்த சனிக்கிழமைக்காரன் யாரா இருப்பான், இவனா இருப்பானோ அவனா இருப்பானோ, என்ன அப்சர்வ் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ப்ரொடெக்ஷனாக இருந்துட்டு இருப்பாருங்க. ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் காதலை சொல்லிக்காமையே காதலிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டரோடைய அண்ணன் கூரானந்த் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட லாயரும் அவருடைய ஆடிட்டரும் பேசுகிறாங்க. இப்படி இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு அவருடைய நிலத்தை அவர் பேரில் எழுதி வச்சுட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும்ல அப்படிங்கும்போது, அப்படின்றீங்க சரி அவனை ஆஃபீஸ்க்கு வர சொல்லிடுங்க, நிலத்தை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த கூரானந்த் சொல்கிறாருங்க. இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே வந்து அந்த கைதியை நீ இங்கிருந்து வெளியில் போடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா என்னுடைய அண்ணன் எனக்கு நிலத்தை தரேன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாருங்க. அந்த அடைச்சி வச்சிருந்த கைதியும் அமுச்சு வச்சுட்டாருங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ பற்றி வீட்டில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோனுடைய அம்மா உன்னுடைய அத்தை பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இப்போ நம்ம ஹீரோனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அந்த பையனை சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோனுடைய அம்மாவை ஹீரோ பார்க்கல. சப்போஸ் ஒரு வாட்டி பார்த்துட்டா கூட நம்ம ஹீரோயின் யார் அப்படின்ற உண்மை நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டரோட அண்ணா கூரானந்த் இருக்கிறார் இல்லையா, அவர் இன்ஸ்பெக்டரை வர சொல்லியிருக்கிறாரு இந்த சொத்து விஷயமா பேசுறதுக்காக. அந்த ஆஃபீஸில் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. ரொம்ப நேரமாக இந்த இன்ஸ்பெக்டரும் அவருடைய அசிஸ்டன்ட் சுப்புவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கூரானந்த் சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு நீ போய் அவங்க கிட்ட காஃபி டீ ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேளு, ஆனால் கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டு திரும்ப காஃபி டீ வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்கவே இல்லைங்க. ரொம்பவே டென்ஷனான இந்த கூரானந்தோடைய தம்பி இன்ஸ்பெக்டர் கேமராவை பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவாருங்க. ஆக்சுவலாக அண்ணன் மேலே கோவம் வந்துச்சுன்னா அந்த கோவத்தை அண்ணன் மேலே காட்ட முடியாது, ஏன்னா செல்வாக்கு மிக்க ஒரு ஆளாக இருக்கிறா அப்படி இல்லையா. அதனால இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ரேண்டமான ஒரு ஆளை பிடிச்சி அடின்னு அடிக்க, அப்போ தான் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போஸ்டர் ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்னசென்ட்டை போட்டு அடின்னு அடிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டார் இல்லையா, அந்த இன்னசென்ட் வீடு தாங்க அது. திரும்ப அந்த இன்னசென்ட்டை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதா இருந்திருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வெயிட் பண்ணி ஹீரோனுக்கு ஃபோனை போட ஹீரோன் அட்டன் பண்ணி வச்சிருவாங்க. அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது ஹீரோக்கும் தெரிய வருங்க. ஸோ இந்த ஆடியோவை கேட்டுட்டு டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருப்பாரு. அப்போது அந்த இன்னசென்ட் அடிக்கிறேன்ற பேரில் அங்கே அந்த இன்னசென்ட்டோடைய பொண்ணை இந்த இன்ஸ்பெக்டர் தள்ளி விட்டுறாருங்க. அந்த பொண்ணு அருவாமனையில் விழுந்து கழுத்து கீறி அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கும். ஆனால் இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பிடுவார். அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை எப்படியோ ரெக்கவர் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருவாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன்னு வருவாங்க. அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலாக இன்ஸ்பெக்டர் சுத்தமாக கேரே பண்ணிக்க மாட்டாருங்க. இப்போது அந்த பொண்ணோடைய அம்மா கிட்ட நீங்கள் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கும் போது, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் இந்த இன்ஸ்பெக்டர் இவ்வளோ டார்ச்சர் பண்ணாரு, அவங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, இப்போ மட்டும் நான் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எங்களை தான் இந்த இன்ஸ்பெக்டர் போட்டு டார்ச்சர் பண்ணுவார், எங்களை நிம்மதியாக வாழ விட்டாலே போதும் அப்படின்ட்டு அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக எனக்கு இப்போ இந்த சனிக்கிழமைக்காரனை பார்க்கணுன்னு தோணுது, அவங்ககிட்ட உதவி கேட்கணும்னு தோணுது அப்படிங்கும்போது இது வரைக்கும் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ கரெக்டாக அடியாட்கள் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அடியாட்கள் யார் அப்படின்னா அந்த சேட்டுவோட அடியாட்களுங்க. அவங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து தன்னோட ஐடென்டிட்டியே ரிவீல் பண்ணுறாரு. சனிக்கிழமை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வயலன்ஸுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாத ஒருத்தனை தான் தன்னோட வாழ்க்கை துணையாக வச்சுக்கணும் அப்படின்னு ஹீரோன் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் தனக்கு பிடிச்ச பையன் இப்படி பயங்கரமாக சண்டை போடுறானே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒர்க் விஷயமா பெங்களூர் போகிறேன், நான் அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தன்னுடைய அம்மா கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் இல்லையா, அண்ணன் இந்த மாதிரி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம வச்சு ஏமாத்துறான், ஸோ அண்ணன் ஒருத்தன் இருக்கிறனால தான் என்னால் அந்த சொத்துக்களை அனுபவிக்க
அனுபவிக்க முடியல, அண்ணனையே போட்டு தள்ளிட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூரானந்தத்தை போட்டு தள்ளுறதுக்கு இன்ஸ்பெக்டர் பிளான் பண்ணுறாருங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இன்ஸ்பெக்டர் இந்த கிராமத்தையே கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாப்ல, அது மட்டும் இல்லாமல் கூரானந்த போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நாம இந்த இன்ஸ்பெக்டர் கூரானந்த போட்டு தள்ளுறதை தடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம மக்களை இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல இந்த கிராம மக்கள் எல்லோருமே தைரியம் இல்லாத ஆட்களாக இருக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தாலே பயப்படுறாங்க. அதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறாருங்க. இந்த கிராமத்தில் போயிட்டு செவுத்துல எழுதி வச்சுட்டு வந்துடுறாரு, இன்னும் எவ்வளோ நாள் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட டார்ச்சர் அனுபவிக்கிறது, அதனால திருப்பி அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது இந்த கிராமத்து சார்பா அடியை சனிக்கிழமை நான் அடிக்க போறேன், என் கூட வரவங்க வரலாம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கிறான். அடுத்த நாள் காலையில் எல்லோருமே இதை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் அடிக்கணுன்ற கோவம் இருக்கு, ஆனால் பயமும் இருக்குதுங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கூரானந்து எப்போ எந்த டைமில் எங்கே போவார் வருவார் அப்படின்றது எல்லாத்தையுமே கணிச்சு வச்சிடறாருங்க. ஸோ ஃபைனலி ஒரு டேட்டை சூஸ் பண்ணி அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா கூரானந்தை போட்டு தள்ளலாம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ யோசனை பண்ணுறாரு, அந்த டே வந்து சாட்டர்டேவா இல்லை சேட்டர்டேவா வந்தால் அவங்களுக்குள்ள என்னால் பிரச்சனை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் கூரானந்தை போட்டு தள்ளலாம் அப்படின்னு ஒரு டேவை சூஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த டே அவர் கோயிலுக்கு போகாத மாதிரி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக இந்த கூரானந்தை மீட் பண்ணி எங்களுடைய பிரான்ச்சை நீங்கள் தான் திறந்து வைக்கணும், 25வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசி அவரை கோயிலுக்கு போகாமல் அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு வெளியில் நம்ம கூரானந்த போட்டு தள்ளலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்பெக்டருக்கு ஏமாற்றுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த சின்ன பொண்ணை அட்மிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இப்படியே பொழைச்சிட்றா. அதே சமயம் சாட்டர்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பக்காவான பிளானை போட்டு வச்சிருக்காரு. கிராம மக்களை ட்ரிகர் பண்ணி விட்டு இந்த இன்ஸ்பெக்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு. இன்ஸ்பெக்டரோடைய பேர் டைரியில் எழுதி வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஹீரோடைய அப்பா பயங்கர ஷாக் ஆகுறாரு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி இன்ஸ்பெக்டர் மேலேயும் கை வைக்க போகிறான், இதனால் பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு சாட்டர்டே நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குடிக்கக்கூடிய பாலில் மயக்க மருந்து கலந்துடுறாருங்க. ஹீரோ அதை குடிச்சிட்டு மயக்கம் அடைஞ்சிடுறாரு. ஸோ சாட்டர்டே நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்ற பிளானை நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லியிருக்காரு. அந்த பிளான் படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு. இன்னொரு பக்கம் இந்த சேட்டோட ஆட்களும் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஆஃபீஸ்லலாம் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த ரவுடி பசங்களாம் ஆஃபீஸில் ஃபுல்லாக செக் பண்ணிட்டாங்க, அடுத்து உங்கள் வீட்டுக்கு தாங்க வருவாங்க அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்குள்ள வச்சு வெளியில் பூட்ட போட்டுறாரு. வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரவுடிங்களை நம்ப வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறார் இல்லையா, இப்போ ஹீரோ வேற வரல, பிளான்லாம் சொதப்பிருச்சுன்னா என்ன ஆகுறது, சப்போஸ் இந்த இன்ஸ்பெக்டர் கூரானந்த போட்டு தள்ளிட்டானா இவங்க நினச்சது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு காரை கொண்டு போய் வெடினே இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி டிலே பண்ணி விட்டுறாருங்க. ஸோ கூரானந்த் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலேருந்து கிளம்பி போயிடுவார். இந்த இன்ஸ்பெக்டரோடைய ஸ்கெட்ச் அங்கேயும் ஃபெயிலியர் ஆயிரும். இந்த ரவுடி பசங்கள்லாம் ஹீரோ வீட்டுக்குள்ளையில் இருக்கக்கூடிய டீ கடையில் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட அக்கா வீட்டுக்கு வருவாங்க. ஆக்சுவலாக ஹீரோட அக்கா வெளியூருக்கெல்லாம் போக கிடையாது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்ன, ஹீரோ வயலன்ஸ்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பற்றி தன்னோட புருஷன்கிட்ட சொல்லும்போது ஒழுங்காக நீ போய் வீட்டில் சொல்லு, இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோடைய அக்கா அந்த டைமில் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ வீடு பூட்டி இருக்குது, ஆனால் இந்த லேடி உள்ளே போனால் வரவே இல்லை, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு அந்த ரவுடிங்க கண்டுபிடிச்சி இந்த வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. ஜன்னலையெல்லாம் உடச்சி போட்டுட்டு நம்ம ஹீரோடைய அப்பாவையும் அக்காவையும் அட்டாக் பண்ணுவாங்க. அடுத்து ஹீரோவை கொல்லலான்னு நினைக்கும் போது ஹீரோடைய அப்பா ஹீரோவை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ பாதி மயக்க நிலையில் எழுந்திருச்சு இந்த வீட்டில் இருக்கிறவங்கள போட்டு அடின்னு அடிப்பாருங்க. இன்னைக்கு சாட்டர்டே தான். அதே சமயம் அக்கா வந்து இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, இந்த சந்தோஷமான விஷயத்த வயலன்ஸை காரணமாக காட்டி என்கிட்ட மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த ரவுடி பசங்களெல்லாம் அடித்து விரட்டி விட்டுட்டு அக்காவையும் அப்பாவையும் சேஃப்டி பண்ணிவிட்டு நேராக பப்புக்கு போவாருங்க. ஆக்சுவலாக அந்த பப்பில் தான் வந்து இந்த கூரானந்த் இருக்கிறாருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் தன்னோட அண்ணனான கூரானந்தை போட்டு தள்ளுறதுக்காக பப்புக்கு வந்திருப்பாருங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் பார்ப்பாரு. இந்த இன்ஸ்பெக்டர் கரெக்டாக கன்னை எடுத்து இந்த கூரானந்தை போட்டு தள்ளலாம்னு டார்கெட் பண்ணும்போது கரெக்டாக ஹீரோ வந்து தடுத்து இந்த இன்ஸ்பெக்டரை அட்டாக் பண்ணலான்னு வருவாருங்க. கரெக்டாக 12 மணி அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஹீரோ தான் ஒரு ரூல்ஸை உருவாக்கி வச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி 12 மணி ஆகி ஒரு நபர் அட்டாக் பண்ணணும்னு நினச்சி அட்டாக் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா லைஃப் டைம் அவர் லைன்லேயே குறுக்கிட மாட்டார் அப்படின்ட்டு. ஸோ இனி லைஃப் டைம் இந்த இன்ஸ்பெக்டரோட லைன்லேயே குறுக்கிட முடியாதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டே கிளம்ப அப்போ தான் அந்த டீ கடையில் வேலை பார்த்த பையன் அந்த பப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. ஸோ அங்கே 12 மணி அப்படின்னு காட்டுது அப்படின்னா இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குது, இவன் தான் அந்த கிளாக்கை 10 நிமிஷம் ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருவானே. ஸோ இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேலே கையை வச்சு அந்த ரூல்ஸை ஹீரோ பிரேக் பண்ணிடுறாரு. ஆக்சுவலாக ஹீரோ மாஸ்க்கை போட்டு இந்த இன்ஸ்பெக்டர் அடின்னு அடிச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாருங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய பிளான் என்னன்னா, இந்த இன்ஸ்பெக்டர் கூரானந்த கொல்ல பார்க்குறாரு அப்படின்ற விஷயத்த கூரானந்த் கிட்ட தெரியப்படுத்திட்டோம்னா அண்ணன் தம்பி பஞ்சாயத்தாகி இவனுக்கு 2 பேருக்குள்ளேயே அடிச்சு கூரானந்த் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தன்னோட தம்பியை போட்டு தள்ளிடுவான். அதுக்கப்புறம் அந்த கிராம மக்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பிளான் பண்ணியிருந்திருப்பாரு. ஹீரோ ஒன்று பிளான் பண்ணால் அங்கே நடந்ததே வேறங்க.
படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தன் காப்பாற்ற வந்திருப்பான். ஆனால் இந்த கூரானந்து கொல்ல வந்ததா நினச்சிட்டு அவனை போட்டு அடி நடிச்சிருந்திருப்பார் இல்லையா. ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி ஒருத்தன் நம்மளை கொல்றதுக்காக வந்திருப்பான், நம்ம தம்பி காப்பாற்றுறதுக்காக வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் என்னை காப்பாற்றணும்னு நினச்சியடா தம்பி அப்படின்ற மாதிரி தம்பி மேலே இந்த கூரானந்து பாசத்தை பொழிய இன்ஸ்பெக்டர் அண்ணன் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பாரு. அண்ணன் இப்படி நினச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிட்டை போட்டு இவரும் தப்பிச்சிருவாரு. என்னதான் இருந்தாலும் எனக்கு உன் மேலே கோவம், உனக்கு என் மேலே கோவம், இது நம்ம 2 பேர்த்துக்குள்ள தான் இருக்கணும். மூணாவதா ஒருத்தன் உன்னை அட்டாக் பண்ண வந்தானா பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னோட உயிரை காப்பாற்றிருக்கேன், எனக்காக நான் எல்லாத்தையுமே தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கூரானந்து தன்னோட தம்பி இன்ஸ்பெக்டர் கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிச்சிடறாரு. இப்போ ஸ்டேஷனுக்கு வந்த நம்ம இன்ஸ்பெக்டர் தன்னோட அசிஸ்டன்ட் அட்டாக் பண்றாரு. பார்ல ஒருத்தன் வந்தான், நான் வந்து கூரானந்த போட்டு தள்ளுறதை தடுத்தான், வால் கிளாக்கை பார்த்துட்டு போயிட்டான், அப்புறம் மறுபடியும் வந்தான் என்ன அட்டாக் பண்ணான், யார் அவன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் மேக் பண்ணி சனிக்கிழமை ஒருத்தன் அட்டாக் பண்றான். ஸோ சனிக்கிழமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் 10 நிமிஷம் அந்த வாட்ச் ஃபாஸ்டா இருக்குன்ட்டு திரும்ப வந்து என்ன அட்டாக் பண்ணியிருக்கிறான். அந்த சனிக்கிழமை அட்டாக் பண்ணுறவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் தேட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவே ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி சனிக்கிழமை ஆஃபீஸை முடிச்சுட்டு வரும்போது என்ன ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, ஒரு வேளை நீயே நடிக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டேயே இன்ஸ்பெக்டர் போட்டு வாங்குறாரு. ஹீரோ ரொம்ப பயப்படுறான்னு தெரிஞ்சுட்டு நீ அதுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது, சரி அவன் எப்படி இருப்பான், அங்கே அடையாளம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அவன் மாஸ்க் போட்டிருந்தான் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ வேணுன்னு இந்த இன்ஸ்பெக்டரை அப்படியே அலைய விடுறாருங்க. அப்போதான் அந்த கிராமத்துக்குள்ள அடி இன்ஸ்பெக்டரை நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுதி வச்சிருந்திருப்பார் இல்லையா. ஸோ இந்த கிராமத்தை சார்ந்த ஒருத்தன் தான் வந்து அட்டாக் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தனையும் அட்டாக் பண்ணி இந்த மாதிரி இவனா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. இந்த கிராம மக்கள் அடி வாங்கிட்டு இருக்கிறத ஹீரோனால பார்க்க முடியலங்க. தன்னுடைய அப்பா கிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணும்போது, உன்னுடைய அம்மா உயிரோட இருந்திருந்தாலும் உன் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னா தைரியமா களத்துல இறங்குன்னு தான் சொல்லியிருப்பா, நீ களத்துல இறங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்ப கூரானது யோசனை பண்றாரு, அன்னைக்கு நம்ம வெளியில போறதா பிளான் போட்டு அப்போ இந்த கம்பெனியோட செலிப்ரேஷன் சொல்லிட்டு நம்மளை டைவர்ட் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கூட்டிட்டு போனா, மேபி அவன் தான் நம்மளை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் கடத்தி கூட்டிட்டு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒப்படைக்க, இன்ஸ்பெக்டர் வந்து இவன் எனக்கு தெரிஞ்சவன், இவன் ஒருத்தன் தான் வந்து அந்த மாஸ்க் போட்ட அந்த சனிக்கிழமைக்காரனை பார்த்தவனை இவனை ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, அண்ணன் தம்பிக்கு இடையில பிரச்சனையை கிளப்பி விடுறதுக்காக. அதே சமயம் கிராம மக்களையும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தினர்கள் கிட்ட இன்னும் எவ்வளோ நாள் பயந்து ஓடுவீங்க, அடியை எவனோ ஒருத்தன் எடுத்து வச்சிருக்கிறான், நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவே பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த பப்போடைய சிசிடிவி கேமரா எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கூரானந்துக்கு கிடைக்குது. அந்த சிசிடிவி கேமரா எவிடன்ஸில் ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்பெக்டர் தான் கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு, வேற ஒருத்தன் வந்து தடுத்திருந்திருக்கிறான். ஸோ நீ தான் என்னை கொல்ல பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை கொல்றதுக்கு இந்த கூரானந்த் ட்ரை பண்ணும்போது இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கூரானந்தை போட்டு தள்ளிடுறாரு. ஸோ தன்னோட அண்ணனை கொல்லணும்னு நினச்சது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல நடந்துருது. அங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள் கிட்ட இவரும் கடைசியாக தான் அந்த இடத்துக்கு வந்த மாதிரி நடிச்சிடுறாருங்க. அப்புறம் இவர் யோசனை பண்ணுறாரு, ஆக்சுவலாக இந்த கூரானந்தை போட்டு தள்ளுறதுக்கு நம்ம பிளான் போடும்போது ஒவ்வொரு பிளானும் சொதப்புனதுக்கு காரணம் நம்ம கூட இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க இந்த சனிக்கிழமைக்காரனுக்கு இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணி இருப்பாங்க. அது யாரா இருக்குன்னு யோசனை பண்ணும்போது இந்த காரை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு முறை நம்ம ஹீரோயின் தான் வந்து இந்த இன்ஸ்பெக்டரை சொதப்ப வச்சிருந்திருப்பாரு. அப்போ ஹீரோனுடைய மொபைலை எடுத்து செக் பண்ணதன் மூலமா நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. ஸோ ஹீரோ தான் சனிக்கிழமைக்காரன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுங்க. உடனடியாக நம்ம ஹீரோவை பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு வராரு அந்த கிராமத்தினர் முன்னாடி. கிராம மக்கள் எல்லோருமே இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. யாருன்னு பார்த்தா ஹீரோடைய அப்பா தான். இந்த இன்ஸ்பெக்டரை உட்கார வச்சு பேசுறாரு. சின்ன வயசுலேருந்து ஹீரோவோட கதையெல்லாம் சொல்கிறாரு. வான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, வான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அப்பா சொல்கிறாரு. அது வரைக்கும் அடி வாங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு எந்திரிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த கிராம மக்களுக்கும் ஹீரோவை பார்த்து தைரியம் வர ஆரம்பிக்குது. ஸோ இது நாள் வரைக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அடியை வாங்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு அடிமையாக இருந்தாங்க. இதுக்கு மேலே நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டரை ஹீரோ கூட சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த கிராம மக்களும் சரி நம்ம ஹீரோவும் சரி இந்த இன்ஸ்பெக்டரை கொல்ல கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூரானந்தோடைய அடியாட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த இன்ஸ்பெக்டரை கோத்து விட்டுருவாருங்க. இன்ஸ்பெக்டர் தான் கூரானந்த கொல்ல பார்த்தாரு அப்படின்ற அந்த சிசிடிவி கேமரா எவிடன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த கூரானந்தோடைய அடியாட்கள் கிட்ட கொடுக்க, அவங்க பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டரை கடத்தி கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவங்க இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளிடுவாங்க. இன்ஸ்பெக்டர் செத்து போனதுனால அந்த கிராமத்துக்கும் விடுதலை கிடைக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் 2 பேர்த்துக்குமே திருமணம் நடக்குது. ஆக்சுவலாக இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் இல்லையா, இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அம்மாவை ஹீரோ பார்த்துருவாரு. அப்போ தான் தெரிய வருது சின்ன வயசு கல்லு தான் நம்ம ஹீரோயின் அப்படின்ட்டு. அதனால தான் நேச்சுரலாகவே அவங்க கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது அப்படின்ட்டு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க. இப்போது நம்ம ஹீரோவுடைய அக்காவுக்கு குழந்தை பிறக்குது. அது ஒரு பெண் குழந்தை. அது இனிமேல் நம்ம அம்மாவாக பார்க்க போகிறோம். இனிமேல் அந்த குழந்தை சொல்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ தன்னோட அக்கா குழந்தைய கொஞ்சிக்கிட்டே தூக்குவாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம ஹீரோ சண்டைக்கு போகும்போது அம்மாவோட கிளாத் ஒன்று எடுத்துகிட்டு போவார். அந்த கிளாத் அந்த குழந்தையும் எடுக்கும். ஸோ
நியாயத்துக்காக நீ வயலன்ஸை கையில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையே சொல்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. டைம் இருந்ததுன்னா இந்த படத்தை விஷுவலாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.